சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு கல்யாண வீட்டில் செஞ்ச அற்புதத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு நாள் நம் சுவாமி ஒரு சவ ஊர்வலத்தின் பின்னால் போயிருக்காரு. பிணத்தை தொட்டு ஆசீர்வாதம் செஞ்சுருக்காரு. இதை பலரும் பார்த்துருக்காங்க. சவ ஊர்வலத்தில் வந்த சாமி ஒரு கல்யாண வீட்டை பார்க்குறாரு. நேராக அந்த வீட்டில் நுழையிறாரு. சவ ஊர்வலத்தில் இருந்து திருமண வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னு பலரும் முகம் சுளிக்கிறாங்க. சிலர் மனசுக்குள்ள ஏசுனாங்க. என்றாலும் சாமி விடுவிடுன்னு நேராக கல்யாண வீட்டோட சமையலறைக்கே போனார். அண்டாவில் சாம்பார் கொதிச்சுக்கிட்டு இருந்தது. அண்டாவை பிடிச்சாரு, இழுத்தாரு, கீழே தள்ளினாரு. கடகடன்னு சாம்பார் கீழே கொட்டியது. சாமி ஏன் இப்படி செய்தார்னு திகச்சு போகிறாங்க. பைத்தியக்காரனை பிடி அடி என துடித்தனர் சிலர். ஆனால் அத்தனை பேரும் அசந்து நின்றுட்டாங்க. காரணம் இதுதான். கொதித்து கொண்டிருந்த சாம்பாரில் நல்ல பாம்பு, நாகப்பாம்பு செத்து கிடக்கிறத பார்க்குறாங்க. சாமி இப்படி செய்யலைன்னா எத்தனை பேர் இறந்திருப்போன்னு எண்ணி வணங்குறாங்க. அடுத்த அற்புதத்தை பார்க்கலாம். தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த பெண் ஒருத்தி சேஷாத்ரி சுவாமிக்கு தொண்டு புரிஞ்சிட்டு வந்தாங்க. அவங்களோட நயமாக பேசின ஒருத்தர் சைவ உணவை சமைச்சு அந்த பெண் மூலமாகவே சாமி கிட்ட அனுப்பிட்டாரு. அப்படி அனுப்பினவர் ஆனைக்கட்டி தெருவை சேர்ந்த இடிந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். உள்ளே இருக்கிறது என்னன்னு தெரியாத அந்த பெண்மணி அந்த அசைவ பொட்டலத்தை கொண்டு போய் சாமி கிட்ட கொடுத்துடுறாங்க. அதை தொட்டு அப்படியே திருப்பி கொண்டு போய் சாமி கொடுத்தவங்கிட்டயே கொடுக்க சொல்லிடுறாரு. அவளும் அப்படியே செய்கிறாங்க. கொடுத்தவன் வாங்கி பார்க்குறான். என்ன அதிசயம்! அத்தனையும் சைவ போண்டாக்கள். அடுத்தபடியாக பக்தியே இல்லாத ஒரு பாமரனுக்கும் எப்படி கருணை செஞ்சாருன்றதை பார்க்கலாம். சுண்டல் வியாபாரி ஒருவன். அவன் பாமரன், பக்தி ரசம் அறியாதவன். சாமி கும்பிட அவன் சுவாமிகளை பார்க்குறான். பழக்க வழக்கம் மாறிடுச்சு. சாமியின் சொல்படி முழுக்கடலை சுண்டல் போட்டு விற்கிறான். தேவிக்கு விருப்பமானது முழுக்கடலை சுண்டல். சேஷாத்ரி சுவாமிகள் சொற்படி தினமும் முழுக்கடலை சுண்டல் செய்து தேவிக்கு நைவேத்தியம் செய்து பின்னரே விற்க போனான். பிரமாதமான வியாபாரம். சுண்டல் விற்ற நேரம் போக பிற நேரங்களில் சுவாமி பின்னாலேயே சுற்றி தொண்டாற்றி வந்தார். பிற்காலத்தில் கோயில் அருகிலேயே சொந்தமாக கடை வைக்கிற அளவுக்கு அவர் வளர்ந்துட்டார். நான்காவதாக நடந்தது தான் ஒரு பெரிய அதிசயம். ஒரு திருடனை கூட சுவாமி மாற்றிட்டார். மலை சுற்றும் வழியில் செங்கம் சாலை அருகில் முன்னெல்லாம் ஒரு சவுக்கு தொப்பு இருந்தது. நம் சேஷாத்ரி சுவாமி ஜபம் செய்துவிட்டு அந்த வழியாக போனார். அங்கே 2 திருடர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தாங்கள் திருடி வந்த நகையை பங்கு போட்டுக்கிறதுல தான் 2 பேருக்கும் தகராறு. ஒருவனை மற்றொருவன் தாக்கினான். கை துண்டிக்கப்பட்டது. கை துண்டிக்கப்பட்டவன் துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் நகையை எடுத்துட்டு ஓடிட்டான். அந்த வழியா வந்த சுவாமி இதனை கண்டார். கை துண்டிக்கப்பட்டவன் அருகில் சென்றார். துண்டிக்கப்பட்ட கையை இணைச்சார், மந்திரிச்சார். கை ஒட்டியது. அந்த பாக்கியம் பெற்றவனோட பேர் இருசன். பத்ரகாளியம்மன் எழுந்தருளிய அருவங்காட்டை சேர்ந்தவன். கழுத்தில் தாயத்து கட்டியிருப்பான். தலை வாராமல் பரட்டை தலையாயிருக்கும். சுவாமி கூடவே மேற்படி இருசன் பல காலம் சுற்றி வந்தான். பக்தன்